ஹலோ மக்களே! வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனல்ல வந்து இப்போ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன அப்டேட்ஸ் ஆயிருக்கு, அதேமாரி பட்ஜெட் ரிலேட்டடா என்னென்ன விஷயம் இருக்கு, அத பத்தி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால உங்களோட மணி உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ நான் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேனோ, அத மட்டும் தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்ககிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வீடியோ கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50ல தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற நியூஸஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 24,796 அப்படின்ற ரேஞ்சில ஓப்பன் ஆகி, ரூ. 24,679 வரைக்கும் லோ வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்விங் இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து ஒரு கன்சால்டேஷன் குடுத்தாங்க. ஸோ ஒரு ஹை சர்க்யூட்ட வந்து எட்டுறதுக்கான விஷயமா இருந்தது. பட் ஆனா இன்ன வரைக்குமே ஒரு ரிஸ்க்கான ரேஞ்சில தான் இருக்குன்னு சொல்லணும் நிஃப்டி. ஏன் அப்படின்னா 25,300 தாண்டுச்சு அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு அடுத்த ரீபவுண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு ரீபவுண்ட் இல்ல. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஐஸ் தான் இத வச்சு அதாவது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் இவங்க 2 பேரும் வாங்குனதால மட்டும் தான் இந்த ஸ்டாக் வந்து ஏறியிருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு லோ வந்து தொட ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த லோ வந்து இது கட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த ரூ. 24,650 ரேஞ்சில வந்துருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரன்னு மளமளன்னு கீழ விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும். பட் ஆனா அத வந்து தப்பிக்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் இந்த ஒரு லோக்கு என்ன ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து குடுத்த அன்எக்ஸ்பெக்டட் பட்ஜெட் தான். ஸோ பட்ஜெட்ல வந்து அவங்க வந்து அவங்களோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது, சரி ஓகே சூப்பர் அப்படின்னு நினைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா சாதாரண மக்கள்ல இருந்து பார்க்கும்போது, இந்த பட்ஜெட்ல வந்து பெருசா எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி தான் வந்து நேத்துல இருந்து பரவலா பேசிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்துலயுமே ஒரு மேஜரான ஒரு பெரிய பட்ஜெட் இல்ல. எதுலயுமே நம்ம நினைச்சது எதுவுமே இதுல வந்து வரல அப்படி சொல்லி. பட் ஆனா மோஸ்ட்லி அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போ வேண்டியதுதான். வேற வழி கிடையாது. பட் ஆனா இத வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே ஒரு பேனிக் மோட்ல இருந்தாங்க நேத்து. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல செல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா எஃப்ஐஐஸ் தான் மெயின் இதுல. ஸோ அவங்க இன்னைக்கு டேட்டாவ பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் நேத்து நல்ல நல்ல ஒரு பீக்ல வந்து நம்மளுக்கு ஒரு லெவல்ல கிடைச்சிச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுதான் இதோட ரேஞ்சா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேத்து என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல்ங்க. இந்த லெவல் வந்து டச் ஆச்சு. ஸோ 24,576 எல்லா ஸ்டாக்குமே மளமளன்னு கீழ விழுந்துச்சுங்க. செம்ம பீக்கு. நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இதுல வந்து ஒரு ஸ்டாக் பை பண்ணியிருக்கேன். அத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன் போற அடுத்த இதுல. பட் ஆனா இந்த ரேஞ்ச் வரும்போது எத்தன பேரு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா, இதுதான் நம்மளுக்கு மெயினான ஒரு பாயிண்ட்டா இருந்துச்சு. ஸோ இது மறுபடியும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலுமே, சான்ஸ் கிடைக்கும்போது மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸா இருந்திருக்கும். பட் ஆனா இப்போ வந்து சார்ட் மாறியிருக்கு. மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 25,167 அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 25,350 அப்படின்ற ரேஞ்ச தான் வந்து இது வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா வச்சு மூவ் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த கேப்பையும் ஃபில் பண்றதுக்கு ரொம்ப கடகடன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த ரேஞ்சா வந்து நான் வந்து இத பார்க்கறது வந்து 25,450 ரேஞ்சில தான் இத வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண போறேன். ஸோ பார்ப்போம் இந்த லெவலுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ் பேஸ்டா இந்த இடம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறதால, இந்த இடத்த நம்ம வந்து எப்பவுமே ஒரு கவர் பண்ண முடியாது. அது நேத்து விழுந்ததுக்கான ரீசனும் அதுதான். ஸோ இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகும்ன்னு பார்த்தா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்பதான் போடுறாங்க எஸ்எஸ்டி அந்த டாக்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ண போறேன் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் அடிச்சாங்க. அடிச்சு கீழ இறங்குனவங்க தான் இறக்கி அப்படியே ஒரு 800 பாயிண்ட் கிட்ட தள்ளிட்டு போயிட்டாங்க. ஸோ பரவால்ல. பட் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டிஐஸ் ஹெல்ப் பண்ணி ஸோ பரவலா பேசப்பட்டது வேற இந்த விஷயம். இவங்க வந்து இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க. இதனால மார்க்கெட்ல வந்து 53,000 கோடி தான் இவங்களுக்கு வருமானமே வரப்போகுது. அது மூலியமா. பட் ஆனா
12,00,000 நேத்து வந்து வித்துட்டு வெளிய போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மளோட நெறைய நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும், இல்ல நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுபடி தான் வந்து இது வந்து ரீபவுண்ட் இன்னைக்கு ஆயிருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு மார்க்கெட்ட வந்து முழுக்க முழுக்க டிஐஸ் வந்து காப்பாத்தியிருப்பாங்க அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்ததா வந்து இந்த பிஎஸ்சிய பத்தி பார்ப்போம். பிஎஸ்சில வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வந்து என்னன்னா ரூ. 80,555 அப்படின்ற ரேஞ்ச்ல வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. இன்னையோட லோ பார்த்தீங்க அப்படின்னா, அங்கருந்து ரூ. 200 மைனஸ் ஆயி எண்பத் ரூ. 80,387 அப்படின்ற லோக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃப்ஐஐஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சவங்க தான். ஸோ சேம் நிஃப்டி பேஸ் பண்ணி தான் இந்த இந்த இதுக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸும் ஒர்க் ஆகுதுன்றதால, ஸோ இதுவுமே வந்து சிமிலரா வந்து அடுத்த ஏற்றத்துக்கு ஏறி, ஸோ இன்னைக்கு ஒரு ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 81,732 அப்படின்ற ரேஞ்ச வந்து இன்னைக்கு தொட்டுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சேம் சினாரியோ இங்கேயும் ஒரு 2000 பாயிண்ட் கிட்ட வந்து இறங்குச்சு. ஸோ 2000 பாயிண்ட் இறங்குனோனே நான் நான் வந்து இதுக்குள்ள இருக்கிறதுல 1, 2 ஸ்டாக் கன்சிடர் பண்ணேன். பட் ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து நான் இதுல வந்து சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட். ஸோ 80,000 அப்படின்றபோது இதோட 2000 பாயிண்ட் சேம் அதே தான். ஒரு 800 பாயிண்ட்டுக்கு ஈக்குவலான பாயிண்ட் தான். பட் ஆனா அத வந்து நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஆல்ரெடி இத வந்து நம்ம இந்த சப்போர்ட்ட வந்து போட்டு வச்சிருந்தோம். எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இந்த சப்போர்ட்ட வந்து அது உடைச்சிருச்சு அப்படின்னா, அடுத்த ரேஞ்சா வந்து கீழ தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவல வந்து இது வந்து டச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மோஸ்ட்லி ரொம்ப சேஃபா இருங்க. சேஃபா விளையாடுங்க. அப்பதான் வந்து நம்மளால இந்த இடத்துல பணத்த ஜெயிக்க முடியும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இத பத்தி பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 900 பாயிண்ட் வந்து அப் குடுத்திருக்கு. ஒரு 4 லட்சம் கோடிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு ஏர்னிங்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா நேத்து வந்து 12 லட்சம் கோடிய விட்டாங்க. அதுல 4 லட்சம் கோடிய வந்து ரிட்டர்ன் பண்றதுன்றது ஒரு நியாயமான விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எல்லா ஸ்டாக்குமே மளன்னு கீழ விழுந்து ஒரு லோவர் தென் லோவரா இருக்கவே கூடாது. லோயர் பிளஸ் ஹையரா இருக்கலாம். இல்ல ஹையர் பிளஸ் ஹையரா இருக்கலாம். பட் ஆனா லோயர் டூ லோயர் வந்து எல்லாரையும் தாங்க முடியாது. நான் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 ஷேர் வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கேண்டிலே வந்து நீங்க மூவ் பண்ண முடியும். பட் ஆனா 70,000 ஸ்டாக்க நீங்க வித்தீங்கனாலே அந்த கேண்டில் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி தான் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து அத அத பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாப் நியூஸா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் இன்னைக்கு மண்டே இன்வெஸ்டருக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ஹைக் எதுல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிடி அண்ட் எஃப் அண்ட் ஓ அந்த ட்ரேட் பண்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து மார்க்கெட் அது ஒத்துக்க மாட்டேங்குது. வரி போடுறத வந்து அவங்க சுத்தமாவே அவங்க எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 42 பைசா வந்து இன்னைக்கு வந்து அகைன்ஸ்டா யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து ஹைக் குடுத்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க கரண்ட் அப்படின்னா ரூ. 91 51 காசு அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டெய்லி பேசிஸ்ல ஏறிக்கிட்டே தான் போகுது. ஸோ இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ற மாரி தெரியல. பட் ஆனா உலகம் முழுக்க சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜிபி அந்த கிரேட் பிரிட்டன் பவுண்டா இருக்கட்டும், இல்ல வந்து அ யூரோப் காசா இருக்கட்டும், இந்த யுவான் ஆகட்டும். ஸோ இவங்க எல்லாருமே டாலருக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும்போது, நம்மளோட அ இந்தியா ரூபி மட்டும் வீக்னஸா இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸா நம்மள வந்து பார்க்க வைக்குது. ஸோ இது வந்து கிளியர் ஆகணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, டாப் கெய்னர்ல இன்னைக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் தான் இருக்கு. 7.5% மேல வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டர் அது வந்து இவங்க வந்து ரிசல்ட் விட்டிருந்தாலுமே, இவங்களோட கார் சேல்ஸ் வந்து நல்லா இருந்து மறுபடியும் 2வது இடத்துல வந்து டொமஸ்டிக்ல வந்து இவங்க சேல்ஸ் குரோத் இருந்திருக்குன்றதால, இன்னைக்கு ஒரு 5.5% ஏத்துனாங்க. அதே மாரி அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் ஜோன். இவங்க வந்து ரீசென்ட்டா வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு 4.5% வந்து இன்னைக்கு ஏத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் லூசர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இந்த கோல்டு, சில்வர் ஏறும்போது பயங்கரமா இத வந்து ஏத்துனாங்க. பட் ஆனா இப்போ ஒண்ணும் இல்லாம புஸ்பானமாகி ஒரு 3.5% கீழ விழுந்திருக்கு. ஆக்ஸிஸ் பேங்க்ஸ் அதுவுமே வந்து ஒரு 2.5%. மேக்ஸ் ஹெல்த் கேர் நேத்து வந்து ஒரு 5% வந்து ஏத்துனாங்க. பட் ஆனா மறுபடியும் இன்னைக்கு ஒரு 1.5% வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க செக்டார் வைஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி டவுன் வந்து ஒரு ஆஃப் சதவீதம் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹெல்த் கேர் வந்து ஒரு 0.5% டவுன் ஆயிருக்கு. பட் ஆனா நேத்து வந்து நிஃப்டியும் அப்புறம் ஹெல்த் கேரையும் வச்சு தான் கொஞ்சமாச்சும் ஸ்டாக்கை வந்து மூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆட்டோ
ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், ரியாலிட்டி, இவங்க எஃப்எம்சிஜி இவங்க எல்லாருமே ஒரு 2.5% 1.5% வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருக்காங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நியூஸா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு ஏத்துனதுக்கான மெயின் ரீசன் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம எஃப்எம் மினிஸ்டர் கொடுத்த பட்ஜெட் வந்து மக்களுக்கு பிடிக்கல அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கும் மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் இறங்கும் அப்படின்றத தான் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. புட் ஆப்ஷன்ல வந்து ஓய்வு வந்து பயங்கரமா இருந்தது. பட் ஆனா அப்படியே அவங்க மைனஸ் பண்ண வச்சு ஸோ டிஐஎஸை வச்சு வாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்ப்போம், அது என்ன டேட்டாவை வந்து பார்த்தா தான் தெரியும் டிஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி ஆர்பிஐ, இந்த ஆர்பிஐ நியூஸ் எதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, இவங்க வந்து ரேட் கட் பண்ணாங்கல்ல. ஸோ இது வரைக்குமே ரேட் கட் பண்ணதுல வந்து இவங்களோட எத்தனை பேசஸ் பாயிண்ட் இவங்க இது வரைக்கும் ரேட் கட் பண்ணியிருக்காங்கன்னா 128 பேசஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 6% உங்களுக்கு வந்து இப்போ லோன் போடுறீங்க, 6% நீங்க இன்கம் இது அதாவது வட்டி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல 125% வந்து நீங்க கம்மியா கட்டுவீங்க. அதாவது ரூ. 1.25 நீங்க கழிச்சிட்டு ரூ. 4.75 வந்து நீங்க வந்து வட்டியா கட்டியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் ஆனா நம்ம ருப்பி வந்து ரொம்ப வீக்கன் ஆகுது இதனால அப்படின்றத வந்து இவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, ஸோ அன்னைக்கு வந்து மறுபடியும் ரேட் கட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ லோன்லாம் நிறைய வாங்காதீங்க. லோனுன்றது வந்து பெரிய ஒரு ட்ராப்னு தான் சொல்லணும், குழின்னு தான் சொல்லணும். அதில் போய் விழாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு ரேட், அதேமாரி சில்வர். ஸோ கோல்டு வந்து எப்பவுமே வந்து ஒரு நம்மளுக்கு கிடைக்காத பொருளாக தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ பெரும்பாலும் அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலாக நம்ம வந்து பார்க்கறது கிடையாது. கோல்டில் வந்து நீங்கள் இப்போது இந்த லேப்டாப்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ப்ராசஸருக்குள்ளே கோல்டெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து ரொம்ப மினிமலான கோல்டு தான் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அது 80,000 நீங்கள் அந்த லேப்டாப்பை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த கோல்டோட ப்ரைஸை வந்து அவன் அதில் எடுத்துருவான். ஸோ அதனால வந்து அவனுக்கு இண்டஸ்ட்ரியல் கோல்டுன்றத வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சில்வரை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சில்வர் வந்து அதிகம். அதாவது அந்த மதர் போர்டில் பின்னாடி அந்த டிராயிங்ல இருந்து எல்லாத்துக்குமே சில்வர்ன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில்வர் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பொருளுமே தான். ரொம்ப ஈஸியாக கிடைக்கலனாலும் ஓரளவு கிடைக்கிற பொருள். பட் ஆனால் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிற பொருள். அதனால இந்த சில்வரையும் கோல்டையும் நீங்கள் வந்து ஒரு ரேலி கொடுக்குது அப்படின்னா சிமிலராக வந்து வாங்குறதுன்றது ஒரு தப்பான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா இறங்கும்போது சில்வர் வந்து 4,00,000 இருந்து அப்படியே 2,00,000 மாறுது. பட் ஆனால் கோல்டு வந்து 19,000 இருந்து 17,000 அப்படின்ற ரேஞ்சில் தான் வருது. ஸோ இங்கே 2,000 விழுந்தா இங்கே 2,00,000 விழுது. ஸோ இது வந்து ஒரு அன்பிளக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. 1,50,000 கோடிக்கு வந்து இவங்க வந்து எம்சிஎக்ஸ்ல வந்து வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பயங்கர கிராஷ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி 50 விட கோல்டு அண்ட் சில்வர் தாங்க கையே கொடுக்கல. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து இதை இறக்குறதுக்கான ரீசன் நான் வந்து பார்க்கறது இந்த ட்ரம்ப்போட வேலையா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த வெனிசுலாவை அவர் கைப்பற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு 2 வாரமோ என்னமோ கொஞ்சம் கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் மறுபடியும் அவரோட அட்ராசிட்டியை வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ சிமிலரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரான் பிரச்சனையில ட்ரம்ப் வந்து கம்முன்னு இருக்காரு. அவரோட நியூஸ் எதுவுமே வெளியே வரல. அதே மாதிரி அந்த ஈஸ்பான் ஃபைல ஏதோ ஒரு ஃபைலு. ஸோ அந்த ஃபைலோட விஷயமும் வந்து இப்போ கொஞ்சம் பரவலாக பரவிட்டு இருக்கு. பட் ஆனால் இதை மறைக்கணும் அப்படின்னா உலகத்தை வந்து இவங்க திருப்பணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது என்னால் இன்ன வரைக்குமே யூகிக்க முடியல. பட் ஆனால் ட்ரம்ப் கம்முன்னு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு. அடுத்ததா நம்மளோட வேர்ல்டை வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் நிப்பாட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் இது எவ்வளோ சீக்கிரமா நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அது வரைக்கும் உங்களோட காசை வந்து நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் இதை தான் உங்களுக்கு அட்வைஸாகவும் கொடுக்குறேன். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதோட மூவ்மெண்ட் வந்து சரி இருக்காது. லாஸ்ல தான் இருப்பீங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் டு பை ஆஃப்டர் பட்ஜெட்ல அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னிக்கல் பிக்கா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதை வந்து நம்ம மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுக்கறது எல்லாமே வந்து அடிச்சிருதா நல்ல ஒரு இதுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா இந்த நியூஸ் சேனல் வந்து ஒரு எஃப்ஐஎஸ் டிஐஎஸை தவிர்த்து இவங்களால வந்து நியூஸை எடுத்துட்டு வந்துட முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எப்படி படிக்கிறேன். ஸோ பாருங்க, கெய்ன்ஸ் டெக்னாலஜி. இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து நான் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பண்ணுங்க மீன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். உங்களை பண்ணுங்கன்னு நான் சொல்லது இல்லை, நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3,200 ரேஞ்சில் வந்து நான் கன்சிடர் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு
எப்படி சொல்றது? ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஜோன்ல தான் இருக்கு. இப்போதைக்கு பையிங் ஜோன்ல தான் இருக்கு. கன்சிடர் பண்ணா பண்ணிக்கலாம். ரூ. 3560 ரேஞ்சுல வந்து இத கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த அரவிந்த் லிமிடெட். ஸோ இந்த அரவிந்த் லிமிடெடும் வந்து நான் வந்து இத பெர்சனலா வந்து இத ஃபாலோ பண்ணல இந்த ஸ்டாக் எல்லாமே. என்ன கம்பெனி, என்ன இதுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஸோ இத வந்து நான் வந்து பெருசா இதுல